السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تباشروهن وأنتم عاكفون في المساجد تلك حدود الله فلا تقربوها كذلك يبين الله آياته للناس لعلهم يتقون. قال النبي صلى الله عليه وسلم: قال في المعتكف: هو يعتكف الذنوب ويجزى له من الحسنات كعامل الحسنات كلها، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 16ஆம் நாள் நோன்பை நோற்றவர்களாக அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து நல்லமல்கள் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மீதமுண்டான காலங்களையும் முழுமையாக அடைந்து அதில் அதிகம் நல்லமல்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். ரமலானுடைய இறுதியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய இறுதி 10 அடையவிருக்கிறோம். ரமலான் கண்ணியமானது, முக்கியமானது என்றால் ரமலானுடைய கடைசி 10 தினங்கள் மிக மிக முக்கியமானவை. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை குறித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள்: கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபீ ரமலான் மா லா யஜ்தஹிது ஃபீ கைரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மாதங்களை விட ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக வணக்கங்களில் ஈடுபடுவார்கள். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹுது 20 பிஸலாத்தின் வ ஸௌமின் ஃபைதா கானல் அஷ்ரு ஷம்மர வ ஷத்தல் மிஸர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் முதல் 20 நாட்களை தொழுகை மற்றும் நோன்புகளோடு கழிப்பார்கள். கடைசி 10 நாட்களை முழுக்க இபாதத்தில் கழிப்பார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தெரிவிப்பார்கள். ஆக ரமலான் புனிதமானது என்றால், அவசியமானது என்றால், அதில் மிக குறிப்பாக கடைசி 10 தினங்கள் தவறவிடக்கூடாத, கண்டிப்பாக அந்த 10 தினங்களில் நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் அமல் செய்யப்பட வேண்டிய ஒரு நாள். வஷத்த மிஹ்ஸரஹு வ அஹ்யா லைலஹு வ ஐகத அஹ்லஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமை கடைசி 10 தினங்களில்
அதிகமாக அமல் செய்வார்கள், இரவெல்லாம் நின்று வணங்குவார்கள். தான் மட்டுமின்றி வைக்கல அகலகு தன்னுடைய குடும்பத்தாரையும் எழுப்பிவிட்டு இந்த 10 தினங்களில் அமல் செய்ய தூண்டுவார்கள் என அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள். அதற்கு 2 காரணங்கள். ஒன்று, ரமதானுடைய பிரிவு. ரமதான் நம்மை விட்டு பிரிகிறதே என்கிற ஏக்கம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் ரமதானை பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்துவதற்கு நமக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய 10 தினங்களை அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கழித்தார்கள். மற்றொன்று, ரமதானில் மிக முக்கியமான கருதப்படுகிற லைலத்துல் கத்ர் என்கிற புனிதமான அந்த நாள். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட, சுமார் 83 ஆண்டுகளை விட அதிகமாக அமல் செய்த நன்மை ஒரே இரவில் அமல் செய்த நபருக்கு கிடைக்கிறது என்றால் அதை விட்டு விடுவதற்கு யாருக்கும் மனசு இருக்காது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் இப்படி சொல்கிறார்கள், மன் ஹுரிமஹா ஃபக்து ஹுரிமல் கைர குல்லா. யார் லைலத்துல் கத்ரை இழந்து விட்டாரோ, லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை அடையாமல் விட்டாரோ, லைலத்துல் கத்ருடைய இரவில் கூட அமல் செய்யாமல் இறை நெருக்கத்தை பெறாமல் கழித்தாரோ, அவர் எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு சந்தோஷங்கள், எவ்வளவு பொருளாதாரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அத்துணையையும் இழந்தவரை போல என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் எவ்வளவு வசதி படைத்தவர்களாக, நாம் எவ்வளவு வணக்கசாலிகளாக இருந்தாலும் அந்த ஓரிரவின் அமல், அந்த ஒரே ஒரு இரவனுடைய அமல் நம்முடைய பொருளாதாரத்தை விட, நாம் வணங்கிய வணக்கங்களை விட, இதுவரை நமக்கு அல்லாஹ்விடத்தில் ஏற்படுத்தி தந்த நெருக்கத்தை விட அதிக நெருக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஓரிரவு லைலத்துல் கத்ர் என்பார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் அந்த நாளை அடைவதற்குண்டான முயற்சிகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை தூண்டினார்கள். அதனுடைய நாட்கள் நீங்கள் கடைசி 10 அல்லது கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகளில் தேடுங்கள் என்று நமக்கு வழிகாட்டி இருந்தாலும் கூட, யார் லைலத்துல் கத்ரை முழுமையாக அடைகிறார், யாருக்கு நிச்சயம் லைலத்துல் கத்ர் முழுமையாக கிடைக்கிறது என்றால், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு வழிமுறையை, லைலத்துல் கத்ரை நிச்சயம் அடைவதற்குண்டான வழிமுறையை, மிஸ் பண்ணவே முடியாது, இழக்கவே முடியாது, அவருக்கு நிச்சயம் லைலத்துல் கத்ர் கிடைத்து விட்டது என்று சொல்லலாம் என்றால், அது கடைசி 10 தினங்களிலேயும் அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய இல்லத்தில் அவனை மட்டுமே நினைத்து உலக காரியங்களிலிருந்து தன்னுடைய சொந்த வெறுப்புகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹுக்காக, அல்லாஹ்வை நினைத்து, மறுமை நினைத்து மட்டும் அல்லாஹுக்காக இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய அந்த நிலையில் யார் இஅ்திகாஃப் இருப்பாரோ அவர் நிச்சயம் லைலத்துல் கத்ரை அடைகிறார். லைலத்துல் கத்ரை அடைந்த நன்மை அவருக்கு நிச்சயம் கிடைக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅ்தகிஃபுல் அஷ்ரல் அவாகிர் மின் ரமதான் ஹத்தா தவஃபாஹுல்லாஹ். மதீனாவுக்கு வந்ததிலிருந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானின் கடைசி 10களில் இஅ்திகாஃப் இருப்பதை தன்னுடைய கடைசி காலம் வரை விட்டதே இல்லை என்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும், எல்லா ஆண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருப்பதை வளமையாக கொண்டிருந்தார்கள். இமாம் ஸுஹ்ரி அவர்கள் அறிவிப்பார்கள், யா அஜபன் லின்னாஸ் தரக்குல் இஅ்திகாஃப வமா தரக்கஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்து தஹல் மதீனா இலா அன் தவஃபாஹுல்லாஹ். எந்த அமலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த காலத்திலிருந்து 10 ஆண்டு காலங்கள் வரை முழுமையாக நிறைவேற்றினார்களோ, செய்தார்களோ, அந்த அமலில் மக்கள் பாராமுகமாக இருப்பது, அந்த அமலில் மக்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அந்த இஅ்திகாஃப் வஹுவ அஷ்ரஃபுல் அமால், அது அமல்களிலேயே மிக சிறப்புக்குரியது. தொழுகையை விட, நோன்பை விட, இவைகள் அனைத்திலும் இஅ்திகாஃப் மிக முக்கியமானது. காரணம், ஹுவ லிஅன்னஹு ஜம்உன் பைன இபாதத்தைன்
அஸ்ஸௌமு வல் ஜுலூஸ். காரணம், இஅ்திகாஃப் 2 இபாதத்துகளை, 2 வணக்கங்களை ஒன்று சேர்க்கிற ஒரு வணக்கம். இஅ்திகாஃப் இருப்பவர் நோன்பு வைக்கிறார், நோன்பும் கிடைக்கிறது. நம்மளை பொறுத்தவரை இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர் ஐவேளை தொழுகிறார். முதல்ல எப்படி எல்லாமோ இருந்திருப்போம், நமக்கு எதுக்கெல்லாமோ நேரம் கிடைக்காது, எப்படி எவ்வளவோ சிரமம், எவ்வளவோ கஷ்டம். ஆனால் யார் இஅ்திகாஃப் இருக்கிறாரோ அவர் மற்றதெல்லாம் ஒதுக்கி வைங்க, 5 வேளை தொழுகையை விடாமல் தொழுகிறார். அந்த இஅ்திகாஃப் இருக்கிற 9-10 நாட்களில் தக்பீர் தஹ்ரீமாவோடு அவருக்கு ஐவேளை தொழுகை கிடைக்கிறது. முன்பின் சுன்னத்துகளோடு அந்த ஐவேளை தொழுகை கிடைக்கிறது. சுன்னத்துகளை, நஃபீலான வணக்கங்களை அதிகம் செய்கிற வாய்ப்பினை அந்த 10 தினங்களில் அவர் பெறுகிறார். எனவே அது அஷ்ரஃபுல் அமால், அமல்களிலேயே மிகச் சிறப்புக்குரியது. ஒஃபீஹி தஃப்ரீகுல் கல்ப். இஅ்திகாஃபில் மன ஓய்வு கிடைக்கிறது, நிம்மதி கிடைக்கிறது, டென்ஷன் குறைகிறது. அது அங்க போச்சு, இது இங்க வந்ததா, எந்த டென்ஷனும் இல்லாம அல்லாஹ் 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 மட்டும்தான் இஅ்திகாஃப். அப்படி இருக்கணும். இஅ்திகாஃப்ல உட்கார்ந்துட்டு மொபைல் நோண்டிக்கிட்டே இருந்தா அது கிடைக்காது. அதை ஒதுக்கி வச்சுட்டு, தூரம் ஒதுக்கி வச்சுட்டு, உண்மையிலே இஅ்திகாஃப் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். இஅ்திகாஃபினுடைய மிக முக்கிய நோக்கமே உலகத்தினுடைய எல்லா விதமான தொடர்புகளை விட்டும் துண்டித்து, கிட்டத்தட்ட ஒரு இறந்தவனை போல, அடிக்கடி சொல்வதுண்டு, இறப்பதற்கு முன்னால் இறப்பது போல நடிப்பது. மூத்தா போயிட்டா என்ன ஆகும்? நான் தான் கடையை பார்த்துக்குவேன், நான் தான் கொண்டை பார்ப்பேன், நான் தான் அதை செய்யறேன், நான் தான் இதை செய்யறேன். சரி, நீ மௌத்தா போயிட்டா இதெல்லாம் நடக்காதா? நின்றுமா? மௌத்தாவை கொண்டு போய் ஜனாசாவை அடக்கிட்டு வந்த உடனே நல்ல சுட சுட நெய்ச்சோறும் கறியும் தால்ச்சாவும் சாப்பிடுறோம். இப்போலாம் எது நிக்குது? என்ன கிடைக்காம போகுது? நம்மளுடைய மரணம் நம்மளுடைய பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லாம நடுத்தரில் கொண்டு நிப்பாட்டுதா? நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். இல்லையே. நம்முடைய மரணம் நம்முடைய குடும்பத்தில் எதை நிறுத்துது? எதையும் நிறுத்தாது. அது பாட்டுல நடந்துகிட்டே தான் இருக்கும். நாம மட்டுமே இல்லாமல் போவோமே தவிர மற்ற காரியங்கள் அனைத்தும் நடக்கும். அப்படியானால் 10 நாள் நான் என் குடும்பத்தை பிரிந்து, என்னுடைய உறவுகளை பிரிந்து, என்னுடைய தொழில் துறையை, பொருளாதாரத்தை பிரிந்து அல்லாஹ்வுக்காக உட்கார்ந்துட்டா என்னுடைய பொருளாதாரம் நின்றுமா? என் வியாபாரம் நடக்காதா? என் முன்னாடி பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்களா? அவங்களுடைய வாழ்வு நடக்காது. நடக்கும் என்பதை நிதர்சனமாக புரிய வைப்பதற்குண்டான வாய்ப்பு தான் இஅ்திகாஃப். இஅ்திகாஃப் நம்மை அப்படி பண்படுத்த வேண்டும். ஃபலா தக்ரபூஹா தில்க ஹுதூதுல்லாஹ். அல்லாஹ் நெருங்காதீர்கள் குடும்பத்தோடு. வலா துவாஷிருஹுன்ன வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித். மஸ்ஜிதுகளில் இஅ்திகாஃப் இருக்கும்போது குடும்பத்தோடு தொடர்பில் இருக்காதீர்கள், நெருக்கவும் செய்யாதீர்கள். ஒட்டுமொத்தமாக விலகி வாங்க. மௌத்தா போனா எப்படி இருப்பீங்க அப்படி இருங்க. அதுக்காக படுத்து தூங்கிட்டே இருக்கக்கூடாது. மௌத்தா போனோம் தூங்கிட்டு தான் இருப்பான், அதனால பள்ளியாசல தொழுகை நடந்துட்டு இருக்கு, இவர் தூங்குறது. தராவிகை நடக்கும், இவர் தூங்குவாரு. கியாமுல் லைல் நடக்கும், இவர் தூங்குவார். அது அல்ல. மொத்த போனோம் தூங்கிட்டே தானே, படுத்தே தானே இருப்பான்னு சொல்லக்கூடாது. எப்படி இறந்தவருக்கு எந்த தொடர்பும் இருக்காதோ அதுபோல அங்க சண்டை நடக்குது, இங்க குண்டு போட்டான், எதுவும் இஅ்திகாஃப்ல உள்ளவருக்கு தேவையில்லை, அவசியம் இல்லை. எது என்ன நடந்தாலும் சரி, அவருடைய முழு நோக்கமும் அல்லாஹ் 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 என்பது மட்டுமாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு தஃப்ரீகுல் கல்ப், மனதை சுத்தப்படுத்துவது, மனதை எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்து, அசடுகளிலிருந்து நீக்கி அதை தனித்துவப்படுத்துகிற வேலையை இஅ்திகாஃப் செய்கிறது. தஸ்லீமுன் நஃப்ஸி இலா பாரிஹா, தன்னை படைத்த அல்லாஹ்விடத்தில் தன்னை முழுமையாக ஒப்படைக்கிற நிகழ்வு இஅ்திகாஃபின் மூலமாக நடக்கிறது. தபீதுன் நஃப்ஸி அன் ஷுகுலித் துன்யா, உலகத்தினுடைய எல்லா செயல்களை விட்டு நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய ஆத்மாவை தூரப்படுத்துவது இருக்கிறது. இயல்லத்தி மானிஅத்துன் அம்மா யஸ்தௌஜிபுல் அப்து மினல் குர்பா. இந்த உலக ஆசாபாசங்கள் தான், இந்த உலகத்தினுடைய தேடல்கள் தான் அல்லாஹ்விடத்தில் நெருங்க விடாமல் நம்மை தடுப்பது. நமக்கு ஆசைதான், ஒவ்வொருக்கு பாங்க சொன்ன உடனே போயிடணும், சுண்ணத்தெல்லாம் தொழணும், தொழுதுட்டு பின் சுண்ணத்தெல்லாம் தொழுதுட்டு வரணும்னு ஆசைதான். அசருக்கு போனா அசர்ல இருந்து மகரிப் வரை உட்கார்ந்துடணும், பேசாம திக்ரு செஞ்சுட்டு குர்ஆன் ஏதாவது ஓதிட்டு மகரிப் எல்லாம் முடிச்சுட்டு நோம்பெல்லாம் திறந்துட்டு தான் வரணும் அப்படின்னு ஆசைதான். ஆனா அப்பதான் ஷைத்தான் வருவான்.
அப்பதான் ஏதாவது ஒரு போன் வரும், அப்பதான் முக்கியமான வேலை வரும், அதை விட்டுட்டு போகவே முடியாதுன்னு ஆகும். இப்படியே தான் நம்மளுடைய ஷைத்தானும் நஃப்ஸும் நம்மள அல்லாஹ்விடத்தில் நெருங்க விடாமல் தடுக்கிறது. எதை வச்சு அப்படின்னா உலகத்தினுடைய செயல்பாடுகள், உலகத்தினுடைய காரியங்கள், இதை வச்சுதான் நஃப்ஸும் ஷைத்தானும் அல்லாஹ்விடத்தில் நெருங்க விடாமல் தடுக்கிறது. ஆனால் இந்த இஅ்திகாஃப் நஃப்ஸில் இருந்தும் ஷைத்தானில் இருந்தும் நம்மை பாதுகாத்து அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை அதிகரிக்கிற வேலையை இது செய்கிறது. எனவே இஅ்திகாஃப் அஷ்ரஃபுல் அமாலாக, எல்லா அமல்களையும் விட சிறந்த அமலாக அல்லாஹ்விடத்திலும் அது மேற்கொள்ளப்படுகிறது. எனவே அதை விடாமல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமாக செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எவ்வளவோ நல்ல காரியங்கள், தான தர்மங்கள் செய்ய முடியாது, உள்ள உட்கார்ந்துக்கிட்டு யாருக்கும் போய் வெளியில இருக்கிறவங்க சதக்கா செய்ய முடியாது, வெளியில யாராவது உடம்பு சரியில்லாம இருக்காங்க போய் நோய் நலன் விசாரிக்க முடியாது, ஒருத்தர் வஃபாத் ஆயிட்டாரு அவருடைய ஜனாசாவுக்கு போய் கலந்து கொள்ள முடியாது, இவைகள் எல்லாம் நன்மை தருகிற விஷயங்கள். இந்த எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு ஒரு முஅ்தகிஃப் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர் பள்ளிவாசலிலேயே இருக்க வேண்டும். இது மாதிரியான எந்த காரியத்துக்கும் வெளியில போகக்கூடாது. அப்படின்னா அவருக்கு அந்த நன்மையெல்லாம் கிடைக்காம போதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களே, ஒரு ஜனாசாவில் தொழுகையில் கலந்து கொண்டால் அவருக்கு ஒரு கீராத் நன்மை கிடைக்கும். தொழுகைக்கு பிறகு அந்த ஜனாசாவோடு பின்தொடர்ந்து சென்று அடக்கம் செய்யப்படும் வரை அங்கே கலந்து கொண்டால் அவருக்கு 2 கீராத் நன்மை கிடைக்கும் சொல்லுவாங்களே. சஹாபாக்கள் கேட்பாங்க, கீராத்னா என்ன? ஒரு மலை அளவு நன்மை கிடைக்கும். அப்ப இவருக்கு பள்ளிவாசலுக்கு ஜனாசா வருது, இங்க தொழுகிறாரு, ஆனா இவரோட கலந்து கொள்ள முடியல, வெளியில போக முடியல, ஜனாசா அடக்கிற இடத்துக்கு போக முடியல, ஒரு கீராத் நன்மை அவர் இழந்து விடுவாரா என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மற்றவர்கள் வெளியிலிருந்து எதையெல்லாம் என்னென்ன நல்லமல்களை எல்லாம் செய்வார்களோ அத்துணை நல்லமல்களின் கூலியும் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய மனிதருக்கு செய்யாமலேயே கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, போக கூடாது அவரு. ஆனால் அவருக்கு செஞ்சா வெளியில இருந்தா என்ன செய்திருப்பாரோ அவ்வளவு கூலியும் அவருக்கு கிடைச்சிருக்கும். தர்மம் கூட நினைச்சா சில டைம் கொடுத்திருப்போம், சில டைம் கொடுக்காம போயிருப்போம். உள்ள உட்கார்ந்தா கொடுத்த மாதிரியே கணக்கு வச்சு எல்லாம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நேரத்திலேயும் சதக்கா செய்த நன்மை, தர்மம் செய்த நன்மை ஒரு முஅ்தகிஃப்க்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதையும் தாண்டி ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர் யஅ்தகிஃபு துனூப, பாவங்களிலிருந்து ஒதுங்கி இருக்கிறார். இஅ்திகாஃப்னா ஒதுங்கி இருக்கிறதுன்னு அர்த்தம். அவர் பாவங்களிலிருந்து ஒதுங்கி இருக்கிறார். பள்ளிவாசலுக்குள்ள இருந்துகிட்டு, பள்ளிவாசலுக்குள்ள இருக்கும் போது, வெளியில் இருக்கும் போது என்னென்ன பாவங்கள் செய்து கொண்டிருந்தோமோ அத்தனை பாவங்கள் இருந்தும் இங்க பாதுகாப்பு கிடைக்கிறது. வியாபாரத்துல இருக்கும்போது பொய் சொல்லாம வியாபாரம் பண்ண முடியல, ஆனா இங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வெளியில இருக்கும்போது அடுத்தவனை பத்தி அவனை பத்தி புறம் பேசுறது என்கிற நிலைப்பாட்டிலிருந்து ஒதுங்க முடியல. ஆனால் ஒரு இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவருக்கு அது அவசியம் இல்லை. அவர் குர்ஆன் ஓதுறதுக்கும் அவர் திக்ர் செய்யறதுக்கும் அவருடைய ஔராதுகள் ஓதுறதுக்கும் உண்டான வாய்ப்பும் நேரம் தான் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நேரமே தவிர இங்கேயும் உட்கார்ந்து எதை பத்தி பேசக்கூடாது. நான் அதனாலதான் பொதுவாகவே சொல்றது உண்டு, இந்த கடைசி 10 தினங்களில் பள்ளிவாசல்களில் நடைபெறுகிற நிகழ்வுகள் கூட இஅ்திகாஃபை பாதிக்காத நிகழ்வுகளாக இருக்கணும். பள்ளிவாசலுக்குள்ள இஅ்திகாஃப் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நாம இப்ப நானே பயான் பேசுறேன், வந்து என் பாட்டுல பழைய விஷயத்த நடக்கிற விஷயத்த இதெல்லாம் பேசுறத தவிர்க்கணும். அது அவங்களுக்கு தேவையில்லாதது, அது அவங்களுடைய இஅ்திகாஃபுக்கு இடையூறை ஏற்படுத்தக்கூடியது. இப்ப இஅ்திகாஃபுடைய சந்தர்ப்பங்கள்ல அந்த 10 தினங்களும் பள்ளிவாசல்களுடைய அமல்கள் கூட, எல்லா பள்ளியினுடைய அமல்களும் எப்படி இருக்கணும்னா, ஒரு இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய மனிதருக்கு எந்த விதத்திலேயும் சடைவை ஏற்படுத்தாத, எந்த விதத்திலேயும் தொல்லை தராத நிகழ்வுகளாக இருக்கணும். அல்லாஹ் பத்தி பேசணும், தக்வாவை பத்தி பேசணும், தொழுகையை பத்தி பேசணும். எது அவருடைய ஈமானுக்கு பலம் கொடுக்குமோ அது மாதிரியான விஷயங்கள் அந்த 10 தினங்களில் அதிகரிக்கப்பட வேண்டும். அந்த நேரத்துல ரொம்ப கல்புல, ஏன்னா கல்பு சலீம்னு சொல்றோம்ல, எந்த பிரச்சனை பத்தியும் யோசிக்காம இருக்கிற நிலைமை. அதே மாதிரி வீட்டுல உள்ளவங்களும் ஒத்துழைக்கணும். யார் இஅ்திகாஃப் இருக்கிறாரோ அவருக்கு வீட்டுல உள்ளவங்களும் ஒத்துழைக்கணும்.
சும்மா இருந்தாலே ஃபோன் பண்ண மாட்டாங்க. வாரத்தில் ஒரு நாள் நேரில் பேசினாலே பெரிய விஷயம், மாப்பிள்ளையும் கொண்டாட்டி. ஆனால் ஏத்திகாஃப் வந்துட்டாருன்னா எங்கே இருந்து தான் அந்த பாசம் வருமோ தெரியாது. அந்த மாதிரி பின்னாடி நோம்பு வந்த உடனே ஒரு ஃபோன் அடித்து, எங்கள் நோம்பெல்லாம் திறந்துட்டீங்களா, கஞ்சி குடிச்சிங்களா, அது சாப்பிட்டீங்களா, இதை சாப்பிட்டீங்களான்னு கேட்கும். அப்புறம் தராவிக முடிஞ்ச உடனே எங்கள் தராவிகெல்லாம் முடிஞ்சிச்சா, கால் வலிக்கு மருந்து போட்டிங்களா, எல்லாம் அது பாசம் எங்கேருந்து தான் பொத்துட்டு வருதோ தெரியல. ஒரு 10 நாளைக்கு இந்த பாசத்தெல்லாம் கொஞ்சம் அடக்கி வைக்கணும். டெய்லி ஏத்திகாஃப் இருக்கிறவருக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. ஒரே போனை போட்டு லேசாக தலை, ஆமாம் பரவாயில்ல நான் இருந்தேன், தலைவலிச்ச மாதிரி இருந்துச்சு, மருந்து வாங்கி போட்டுக்க. இவர் அதையே யோசிச்சுட்டு இருப்பாரு. தலைவலின்னு சொன்னால என்ன செய்யறாளோ தெரியலையே. தேவையா? ஜுரம் வந்தது, டாக்டர் போனோம், ஊசி போட்டோம், வேலை முடிஞ்சு போச்சு. இதுல ஏத்திகாஃப்ல இருக்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அதை ஏத்திகாஃப்ல இருக்கிற சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு? ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம் சொல்லித்தான் ஆகணும், தப்பில்லை, சொல்லலாம். சின்ன சின்ன விஷயம்லாம், புள்ள நடந்து போனா கீழே வலிக்கு விழுந்துட்டானா என்னாச்சு, ஒன்னும் அவளை நல்லா தான் இருக்கான், அப்புறம் எதுக்கு விழுந்துட்டான்னு சொல்லணும். தேவையில்லாத விஷயங்களை ஏத்திகாஃப், அல்ஹம்துலில்லாஹ் அவர் ஏத்திகாஃப் இருக்கணும்னு வந்திருக்கிறார், அல்லாஹ் நினைச்சிருக்கணும்னு வந்திருக்கிறாரு. நம்மளால முடியல, நம்ம கணவராவது போயிருக்கிறார், நம்ம அண்ணன் தம்பியாவது போயிருக்கிறாங்க. அவங்க ஏத்திகாஃபை முழுமைப்படுத்துவதற்கு நம்மளால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ, நம்மளால என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த உதவிகள் வெளியில இருக்கிறவங்க செய்யணும். ஏத்திகாஃப்ல இருக்கிறவரை தான் வந்து நோண்டுறது, அவர்கிட்ட தான் வந்து பேசுறது, அவர்கிட்ட தான் வந்து அந்த பிரச்சனையை பேசுறது, இந்த பிரச்சனையை பேசுறது. அவரை ஒது செய்ய போறதுக்கு விடுறது இல்லை, அவரை பாத்ரூம் போடுறதுக்கு விடுறது இல்லை. அங்கேயே வழியில மறைச்சி, என்ன தெரியுமா அவங்க அண்ணன் என்ன ஆனாலும் தெரியுமா, என்ன ஆனா நமக்கு என்ன, மூத்தா போன மாதிரி ஜடம் ஏத்திகாஃப் இருக்கிறவர். யார் என்ன ஆனாலும் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒரு மூத்தஃபிக்கு, ஒரு ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவருக்கு இல்லை. அவர் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வுடைய தியானத்திலேயே கவலையிலேயே இருக்க வேண்டியவர். அப்படி இருக்கும்போது இறை நெருக்கம் கிடைக்கிறது. இறை நெருக்கம் கிடைக்கிறதுக்கு 3 விஷயத்தை சொல்லுவாங்க. தனித்திரு, வெளித்திரு, பசித்திருன்னு சொல்லுவாங்க. இந்த 3ம் எப்ப ஒரு மனிதனுக்கு சாத்தியமாகிறதோ அப்ப இறைவனை அடைய முடியும், அல்லாஹ்வை அடைய முடியும்னு சொல்லுவாங்க. ஏத்திகாஃப்ல இருக்கக்கூடியவருக்கு யதார்த்தத்திலேயே இந்த 3ம் ஒன்றாக அமைகிறது. அவர் பசித்திருக்கிறார், நோன்பு வச்சிருக்கிறார். காலையில எல்லாம் எப்ப நோன்பு வச்சுட்டோமோ அந்த நோன்பே பலவிதமான பாவங்கள்ல இருந்து நம்மளை தடுக்கணும். ரைட். 2வது, அவர் விழித்திருக்கிறார், இரவெல்லாம் நின்று வணங்குகிறார், கியாமுல்லைல் வணங்குறாங்க. அதுக்கப்புறம் தூக்கம் வராது, அதுக்கப்புறம் ஏதாவது ஓதணும், எதையாவது செய்யணும், அப்புறம் சஹர் வைக்கணும், அதுக்கப்புறம் தான் படுக்கிறது தவிர இரவு முழுக்க அவர் அதிகமாக தியானங்களில் ஈடுபடுகிறார். 3வது, தனித்திருக்கும் சூழல் ஏற்படுகிறது. உலகத்தினுடைய எந்த பிரச்சனையும் அவரை நெருங்காம அவருக்கு ஒரு தனிமை கிடைக்கிறது. இந்த தனிமையில அவர் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தேவைகளை முன்வைக்க முடிகிறது, அல்லாஹ்விடத்தில் கெஞ்ச முடிகிறது, அல்லாஹ்விடத்தில் தனிமையில் அழ முடிகிறது. எந்த விதமான பாசாங்கும் இல்லாம, யாருக்கும் காட்டணும்னு இல்லாம, நைட்டு நேரத்துல, இரவுல விடிபல்பு மட்டும் எரியிற அந்த நேரத்துல மற்றவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது அவர் எழுந்து வந்து 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்தில், நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன், அந்த பாவம் செஞ்சுட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு என்று கதறுகிற வாய்ப்பு, கத்துகிற வாய்ப்பு, சத்தமிடுகிற வாய்ப்பு, அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுகிற வாய்ப்பு ஒரு மூத்தஃபிக்கு கிடைக்குது. நம்ம என்னதான் பள்ளிவாசலோட சேர்ந்து இருந்தாலும் கூட நம்மளை சுத்தி யாரும் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க, ஆளே இருக்குது. அதனால நிம்மதியா வீட்டுல போனா நிம்மதியா இருந்தாலும் துவா செய்ய முடியுமா? எவ்வளவு பிரச்சனை. அப்ப அந்த தனிமை, அல்லாஹ்விடத்தில் நெருங்குகிற தனிமை ஏத்திகாஃபின் மூலமாக ஒரு முத்தகிஃபுக்கு கிடைக்கிறது. எனவேதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 வருடமும் விடாமல் எல்லா வருடமும் மதீனாவில் இருந்த 10 ஆண்டு காலங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃபில் இருந்தார்கள். கடைசி வருடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிற கடைசி தருணத்தில் 20 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப் இருந்தார்கள். ஒரு ஹதீஸின் அறிவிப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்காலத்தில் முதல் 10 ஏத்திகாஃப் இருந்தார்கள் என்கிற ஹதீஸும் இருக்கிறது. இந்த 3 ஹதீஸையும் எழுதிட்டு முஹத்திஸீன்கள், ஹதீஸ் விரிவுரையாளர்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதர் ரமலானுடைய 30 நாளும் ஏத்திகாஃப் இருந்தால் அதுவும் சுன்னத்தே, பிதஅத் அல்ல. எதுக்கு இருந்தாலும் பிதஅத்துன்னு கிளம்பிடுறேன், பிதஅத் அல்ல, அதுவும் சுன்னத்து தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 நாள் தொடர்ந்து கடைசி 20 நாளும் ஏத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. கடைசி 10 தினங்கள் இருந்திருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் 10ல இருந்திருக்கிறாங்க. நமக்கு எப்போது வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதாவது ஏத்திகாஃப் இருக்கணும். அந்த ஏத்திகாஃப் சரியானதா இருக்கணும். யார் ஏத்திகாஃப் இருக்கணும்? சின்ன சின்ன பிள்ளைங்களாம் கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கூடாது.
இருக்கிறவங்களுடைய ஏத்திகாஃப் வீணா போயிடும், பாலா போயிடும். அவர் இருக்கிறதே எதுக்கு? நீங்க வரணும், உங்க பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு வரணுங்கிறது தானே ஏத்திகாஃப். வரும்போது இல்லை என் பிள்ளைய விட்டுட்டு நான் இருக்க மாட்டேன், அதனால என் பிள்ளையும் கூடவே வர்றான்னா இது என்ன ஏத்திகாஃப்? புள்ள கூடயே தானே இருக்கிறீங்க. பிள்ளைய பிரியணும், பொண்டாட்டிய பிரியணும், சொத்தை பிரியணும், சுகத்தை பிரியணும், வியாபாரத்தை விடணும், சொந்த பந்தங்களை விடணும், அத்துணையும் விட்டுட்டு அல்லான்னு வரணும். அதான் ஏத்திகாஃப். அப்ப இதுல சின்ன சின்ன பிள்ளைங்களை கூட்டு வந்து வச்சு உட்கார வச்சுக்கிறது. அந்த 10 நாளைக்குள்ள அல்லாஹ் அவன் இருக்கிறான், ஆல்ரெடி 5ஆம் கிளாஸ் படிக்கிறான், 8ஆம் கிளாஸ் படிக்கிறான், அதுல இடையில 2 தடவையாவது பிள்ளைய பார்த்துடணும். வந்துரு, பிள்ளைய பார்க்காம கண்ணெல்லாம் தேடுது. இவ்வளவு நாளா எங்கடா தேடிச்சு? இவ்வளவு நாளா தேடலையே, இவ்வளவு நாளா இல்லாத. அதான் சொல்றேனே, அந்த ஏத்திகாஃபுக்கு வந்துட்டா அது எங்கேருந்து தான் அந்த பாசம் பொத்துட்டு வருதோ தெரியல. ஒரு 10 நாளைக்கு அந்த பாசத்தை எல்லாம் அடக்கி வச்சு ஒட்டு மொத்தமா ஷவ்வால் பெற பார்த்த உடனேயே கழிச்சுக்கலாம். அப்ப ஏத்திகாஃப் இருக்கணும். அந்த ஏத்திகாஃப் பயன்மிக்க ஏத்திகாஃபாக, பிரயோஜனமுள்ள ஏத்திகாஃபா இருக்கணும். அப்படின்னா அந்த நாட்களில் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய, தியானிக்கிற நல்ல வாய்ப்பு ஏத்திகாஃபின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. குறிப்பாக ஏத்திகாஃப் எல்லா பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. லைலத்துல் கத்ர் என்கிற புனிதமான நாளை அடைந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக நாம் மாறுகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா புனிதமிக்க அந்த நல்லவல்களை செய்யும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. புனிதமான இந்த கடைசி 10 லைலத்துல் கத்ர் என்கிற புனிதமான நாளை அடைந்து அதில் அதிகம் நல்லமல்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.